ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் ஃபுல்லாக சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் ஒரு 6:45 போல் எழுந்தாச்சு. தன்ஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு தர்ஷனுக்கு ஸ்கூல் லீவு, தன்ஷிக்கு மட்டும்தான் ஸ்கூலு. காலையில் டிஃபன் செஞ்சு பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிவிடணும். தர்ஷா ரூமில் பெட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா அவங்க அப்பா கூட. கிளைமேட் பாருங்கள், நேற்று நைட்டு கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல, அதனால கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் வெளிச்சமே இல்லை. எப்பயுமே நம்ம வீட்டில் 6:30 மணிக்கு நல்லா வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் இப்போல்லாம் ரீசெண்டாக இருட்டாக தான் இருக்குது. அது ஏன்னு தான் எனக்கும் புரியல. இதுக்கப்புறம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். டிஃபன் செஞ்சு தன்ஷியை ஸ்கூல் அனுப்பிடணும், வீடெல்லாம் மாப் போடணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. தொடர்ந்து விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எழுந்ததுமே சிங்கில் இருந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே அதில் சிங்கில் பாத்திரம் இருந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் எந்த ஒர்க்கும் போகாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனாலே நான் எழுந்ததுமே அந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சிருவேன். காலையில டீ போட்டுருவேன். அதே போல் பாருங்க, இன்னைக்கு வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோட்டரும் ஆன் பண்ணி விட்டுருவேன். எப்பயுமே கரண்ட் இருக்கும்போது காலையிலே மோட்டர் ஆன் பண்ணி விட்டேன்னா டேங்க் வந்து ஃபில் ஆகிடும். கரண்ட் இல்லைன்னா தண்ணி வந்து மேலே ஏற்றவே முடியாது. சேஃப்டியாக நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கணும் தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பியூரிஃபை வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். நைட்லாம் சொச்சு வந்து ஆஃப் பண்ணிடுவோம். பகல்லாம் சொச்சு ஆனில் தான் இருக்கும். இப்போ சொச்சு ஆன் பண்ணணும். தண்ணி வந்து இப்போ டேங்க்ல ஃபில் ஆகிட்டு இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி வியூ பாருங்க. நேற்று நைட்டு பேஞ்ச மழைக்கு வீட்டுக்கு பின்னாடி மணல் கொட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மணல் ஃபுல்லாக அந்த தண்ணிக்கும் சூப்பராக அமுங்கி போயிருக்கு. நம்ம பசங்க அதை மிதிச்சுட்டு பாதி மணலை வீட்டில் கொண்டாந்து போட்டுடுறாங்க. கூட்டி கூட்டி வாரி போடுறதா இருக்கு. இந்த டைம் தண்ணியும் மணலும் ஒன்றா இருக்கிறதுனால மிதிச்சுட்டு வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஃபைனலாக இப்போ டீ போட்டாச்சு. ஒரு கிளாஸ் டீயும் மில்க் பிஸ்கெட்டு எப்பவுமே நான் எடுத்துக்கிறது. மில்காக இருந்தாலும் குட்டேவாக இருந்தாலும் டீக்கு என்ன பிஸ்கெட் இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர்லாம் வந்து டீ கூட வந்து பிஸ்கெட்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அது வந்து பிடிக்காது. சில பேருக்கு டீ மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எனக்குலாம் டீ கூட பிஸ்கெட், வரிக்கி, பன்னு எதுவாக இருந்தாலும் நான் வந்து சாப்பிடுவேன். கரெக்டாக 7:05 ஆயிடுச்சு டைமு. நான் எப்பவுமே ரிலாக்ஸாக டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து தான் நான் வந்து டீ சாப்பிடுவேன். கிச்சனில் ஒர்க் போயிட்டு இருக்கும் போதும் அங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு தான் நான் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து எனக்கு பழக்கமாக போயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஏன்னா டீ சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்கணும். நெக்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக வரணும். ஏன்னா 8:15 நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிடணும். பசங்களுக்கு லஞ்சும் செஞ்சிடணும். ஸோ அதே போல் இப்போ ரிலாக்ஸாக டீ சாப்பிட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடில் இட்லிக்கு ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சட்னிக்கு அரைச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு சட்னி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு தான் வச்சுருக்கேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் இந்த சட்னி தான் இருக்கும். பசங்களுக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கு அதான் பிடிக்கும். தன்ஷிக்கு 2 இட்லி தான். பாப்பா வந்து 2 இட்லி தான் எடுத்துகிட்டு போவான். நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு, அதை வாஷ் பண்ணணும். பாருங்க, லீவ் நாளில் தர்ஷன் டான்னு 7:30க்கெல்லாம் எழுந்து வந்துடுவான். ஸ்கூல் போகும்போது 7:30 மணிக்கு நான் அவனை தூக்கிட்டு வந்து பல்லு விளக்க வச்சு குளிக்க வச்சு நான் ரெடி பண்ணணும். லீவ் நாளில் சாரு சீக்கிரம் எழுந்து வர்றாரு. அது என்ன டிசைன் எனக்கு தெரியல. பாப்பாவும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஈவினிங்காக சீக்கிரம் வந்துடுவோமா அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கா. பாப்பாவை அனுப்பி விட்டுட்டு நான் வந்து இப்போ மாப் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். எப்பவுமே மாப் போடுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கூட்டி அந்த டஸ்ட்லாம் எடுத்துட்டு தான் மாப் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே போல் இப்போ எல்லா ரூமையும் கூட்டியாச்சு. ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வீட்டில் கிடந்த மேட் எல்லாத்தையும் எடுத்து அதை உதறி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இதுக்கப்புறம் மாப் போடணும். மாப் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து எடுத்துப்பேன். அதில் என்னென்ன ஆட் பண்ணுவேன்னா லைசாலே, கொஞ்சம் கம்ஃபோர்ட்டு, ஒரு கை உப்பு வந்து சேர்த்துப்பேன். உப்பு எதுக்கு சேர்க்கறதுனா கண் திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க. நம்ம கல் உப்பு சேர்த்து வீடெல்லாம் துடைக்கும் போது கண் திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே நான் வந்து இப்போ ரீசெண்டா வீட்டுல எப்ப மாப் போட்டு துடைச்சாலும் ஒரு கை உப்பு போட்டு துடைக்கிறது இப்போ பழக்கமாயிடுச்சு. அதே போல இப்போ எல்லாமே சேர்த்து எல்லா ரூமும் தொடச்சி இப்போ முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஃப்ளோவில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லா ரூமையும் சூப்பராக மாப் போட்டு தொடச்சாச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு மாப் போடுறதும் பெருக்கிறதும் தான் நான் சொல்லுவேன். கிச்சன் பாருங்க, சூப்பராக தொடச்சாச்சு. ஒரு டஸ்ட் இருக்காது, ஒரு அழுக்கு இருக்காது. அடுத்து ஸ்மால் பெட்ரூம், எல்லா இடத்தையும் சூப்பராக தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் பூஜை ரூம் பாருங்க. பூஜை ரூம்ல வந்து இப்போ விளக்கு, தாம்பாள தட்டுலாம் விளக்கணும். அதெல்லாம் கொண்டு போய் அங்கே கிச்சன்ல வச்சிருக்கேன். வாஷிங் மிஷின்ல துணி ஓடிட்டு இருக்கு. வாஷிங் மிஷின் ஏரியா, அடுத்து மாஸ்டர் பெட்ரூம், லாஸ்டா ஹாலு, ஃபைனலா போர்ட்டிகோ. சூப்பரா எல்லாத்தையும் கிடுகிடுன்னு தொடச்சாச்சு. பாருங்க, போர்ட்டிகோ ஃபுல்லாக தொடச்சிட்டு இங்கேயும் ஃபேன் வந்து போட்டு விட்டு, இங்கே வந்து கழுவுற வரலாம் கிடையாது, மாப் போட்டு துடைக்கிறது. ஏன்னா இங்கேயும் போர்ட்டிகோவில் நம்ம வந்து டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். அதனால ஃபுல்லாக வந்து மாப் போட்டே தொடச்சிக்கிட்டேன். தொடச்சி முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் என்ன ஒர்க் இருக்குன்னா, சிங்கில் இருக்கிற விளக்குலாம் போயிட்டு வாஷ் பண்ணணும், பாத்திரத்தை விளக்கணும். இந்த ஒர்க் இருக்கு. இப்போ நான் எப்படி விளக்கு வந்து விளக்குறேன்னு பாருங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு 2 எலுமிச்சம்பழம், புளி, உப்பு, சோடா உப்புலாம் வந்து போட்டு வச்சிருக்கிறேன். அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் விளக்கு, தாம்பாள தட்டுலாம் அது உள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்பேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து விளக்க போறேன். நான் சாப்பிட்றதுக்காக 3 இட்லி வச்சு
ஒரு 11:30 மணி போல தான் நான் இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டேன். காலையில இருந்து மூச்சு விட கூட டைம் இல்லாத போல வேலை போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சமைக்கணும். என்ன சமைக்கணும்னா, சனிக்கிழமை விரதத்துக்கு சாமிக்கு இப்ப சமைச்சு படைக்கணும். அந்த ஒர்க் இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். விளக்கெல்லாம் சூப்பரா விளக்கி கொண்டு வந்து போர்ட்டிகோல வந்து வெயில் இந்த இடத்துல தான் அடிச்சுது. அந்த இடத்துல நான் வந்து காய வச்சுட்டேன். இப்ப அடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்கு இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒல வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு புது வானல வாஷ் பண்ணிட்டு, அதில வந்து துவரம் பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன். இதுலயே வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலு, சாம்பாரு, சாதம் இது 3 தான் இன்னைக்கு செய்ய போறேன். நான் எப்பவுமே புரட்டாசி விரதத்துக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியலு, நெக்ஸ்ட் சாதம் இது 3 தான் செய்யறது. 3வது சனிக்கிழமை தழுவ போடும்போது வடை பாயசத்தோட செஞ்சு கண்டிப்பா தழுவ போடுவேன். போன வருஷம் வந்து சேம் என்ன நான் செய்வேனோ புரட்டாசி மாசத்துல செய்யறது. போன வருஷம் நான் பிளாக் போட்டிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ ஒரு வானல் வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பரா சோற வதக்கி சாம்பார் வந்து இப்போ கூட்டி வச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டுலாம் அழகாக கட் பண்ணி வச்சு இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு கொஞ்சமா புளி வந்து ஊற வச்சிருக்கேன். அதை கரைச்சி ஊற்ற வேண்டியதான். அடுத்து பாருங்க உருளைக்கிழங்கு மசியலும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக சாம்பாரை தாளிச்சிட்டோம்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. கிச்சனில் சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். வேலை செய்யும் போது எந்த வேலை பெண்டிங்கில் இருந்தாலும் அதை அப்படியே முடிச்சிருது கையோட. இப்போ சமைச்சு கொண்டு வந்து பூஜை ரூமில் எல்லாத்தையும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இலை தான் இங்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குது. 3 இலை எப்படி பக்கத்து வீட்டில் போய் கட் பண்ணிட்டு வந்து சாதம், பொரியல், நெக்ஸ்ட் தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சாச்சு. தர்ஷன் குளிச்சுட்டு வேட்டி சட்டை தான் போடுவான்ட்டு வேட்டி சட்டையில் வந்திருக்கான். எப்போ சாமி கும்பிட்டாலும் வேட்டி சட்டை இப்போ வந்து பழகிட்டான் வேட்டி சட்டை போடுறதுக்கு. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்யட்டும்னு. இப்போ சாமி கும்பிடுவோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தன்ஷி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. தன்ஷி மட்டும்தான் இல்லை. ஆக்சுவலி தன்ஷியோட பிறந்தநாள் வந்து புரட்டாசி மாதம் தான் அவளுடைய பிறந்தநாள் வரப்போகுது. ஆரம்பத்துலேருந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். போன வருஷம் பிறந்தநாள் செலிப்ரேஷன் வேற லெவல்ல பண்ணியிருந்தேன் கிராமத்துல. இந்த வருஷம் புது வீட்டுல பண்ண போறோம். தன்ஷிகாவோட பிறந்தநாள் வந்து 2வது சனிக்கிழமை வரப்போகுது. இது வந்து முதல் சனிக்கிழமை இப்ப இன்னைக்கு விரதம் படிச்சுட்டு இருக்கோம். 2வது சனிக்கிழமை தான் பாப்பா பிறந்தா. அன்னைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும். போன வருஷம் பிறந்த நாளுக்கு தன்ஷிக்கு 3 பேர் சேர்ந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சைக்கிள் யாருன்னா என்னோட மாமியார், மாமனார், அம்மா, அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், நானு. நாங்க 3 பேருமே சேர்ந்து தன்ஷிக்கு வந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் எந்த கிஃப்ட் கிடையாது. இந்த வருஷம் புது வீடு தான் தன்ஷிக்கு கிஃப்ட். ஃபைனலாக இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு வந்து சாதம் வச்சுட்டேன். பாருங்க எத்தனை காக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு. சாதம் வச்சு முடிச்சுட்டு நானும் கீழே வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாமி படைக்கிறதுக்கே. சாப்பிட்றதுக்கே டைம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் போயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்காக டேபிள்ல எல்லா இலையும் எடுத்துட்டு வந்து இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நல்லபடியா சனிக்கிழமை விரதம் சூப்பரா வேற லெவல்ல சாமி கும்பிட்டாச்சு. கடைசியா தர்ஷனோட இலை அப்படியே தான் இருக்கு. அவன் வந்து ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவான். அவனா சாப்பிட்டா கண்டிப்பா ரொம்ப டைம் எடுக்கும். அதுலேருந்து அவன் எப்பதான் பிக்கப் ஆகி வரப்போறான்னு எனக்கு தெரியல. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்ஷி ஈவினிங்கா ஒரு 4:45 வந்து உடனே பாப்பா வந்ததுமே சாப்பிட்டா. ஏன்னா காலையில 1 இட்லி சாப்பிட்டுட்டு போனா 2 இட்லி எடுத்துட்டு போயிருந்தா. அவளுக்கு ரொம்ப பசி. வந்ததுமே பாப்பா வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதும் பசங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டேன். காலையில இருந்து என் பெண்டு கிளீது நல்லா. வீடை கிளீன் பண்றது, சமைக்கிறதுன்னு என் வேலை வேகமா போயிட்டு இருந்துச்சு. பசங்களை ஏதாச்சும் வேலை வாங்கணும். அவங்களுக்கு தகுந்த வேலை. ஒன்று பாத்திரம் வளர்க்குற வேலை தன்ஷிக்கு, இன்னொன்று இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிற வேலை. இந்த 2 வேலை தான் நம்ம பசங்களுக்கு தெரியும். வேற எந்த வேலையும் தெரியாது. தன்ஷிக்கு இப்போ வீடெல்லாம் பெருக்க சொன்னால் அவளுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து பாத்திரமே வலிக்கிறேன், நீங்களே வீடை பெருக்கிடுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதனாலே இப்போ இவங்களை வந்து துணி எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். பசங்களே எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. தர்ஷன் வந்து கிளிப் எடுக்கிற வேலை, தன்ஷி வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கிற வேலை. நம்ம மொட்டை மாடியில வியூ பாருங்க இவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஈவினிங் கரெக்டா ஒரு 4:30 மணி போல வந்து நாங்க இப்போ ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். வியூ பாருங்க சூப்பரா இருக்கு. மாடியில மாடி பொறுத்த வரைக்கும் எல்லார வீட்லயுமே வியூ நல்லா இருக்கும். இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நேற்று எஸ்டர்டே நல்ல மழை பெஞ்சது. இன்னைக்கு பாருங்க அப்படியே வானம் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க அப்படியே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பரா அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டும் சூப்பரா இருக்கு. பசங்களும் ஃபைனலாக ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் ட்ரெஸ் வந்து இப்போ தர்ஷனா எடுத்துட்டு இருக்கான். ஸோ கீழே வந்து துணி காய வைக்கிற ஆப்ஷனே கிடையாது. மாடிக்கு தான் வந்து காய வைக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. படிக்கட்டு ஏறி வந்து தான் காய வைக்கணும். கீழே எனக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக அங்கேயே காய வச்சு உடனே எடுத்து மடிச்சு வச்சிருவேன். மாடிக்கு வந்து காய வச்சு திரும்ப வந்து எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கு. கீழே கொடி கட்டுற மாதிரி ஆப்ஷனும் கிடையாது. ஃபுல்லா செவுரு காம்பவுண்டா இருக்கு. தன்ஷி தான் இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. இதை கொண்டு போயிட்டு இப்போ மடிச்சு வச்சுட்டு
ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி காலையில போட்டு தொடச்சதுனால அவ்வளோவா டஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே மேலோட்டமா நான் வந்து பெருக்கி விட்டுட்டேன். எல்லா ரூமையும் கிளீன் பண்ணிட்டேன். ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்ல போட்டோம்னா அன்னைக்கு வந்து டஸ்ட் ஆகாது. அப்படியே வீடு இருந்த மாதிரி தான் இருக்கும். தன்சி தான் இன்னைக்கு வந்து ஈவினிங்கா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டா. இன்னைக்கு வந்து பாத்திரம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா காலையிலேயே வந்து நான் சமைக்கும் போதே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் தான் இருந்துச்சு. நைட்டுக்கு டின்னர் வந்து ஃப்ரெஷ்ஷா சட்னி செஞ்சு ஃப்ரெஷ்ஷா தோசை சுட்டு கொடுத்துடலான்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த வானல் வந்து புதுசா இப்ப எடுத்த வானல் தான். ரூ. 100 தான் சம்திங். நல்லா இருக்கு. சட்னி வதக்கிறதுக்கு, பொரியல் செய்யறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பக்கம் இருந்த பாத்திரத்தெல்லாம் அந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு. லாஸ்டா இப்போ வந்து தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தன்சி தான் இன்னைக்கு தோசை மாஸ்டர். வேற லெவல்ல பாப்பா இன்னைக்கு தோசை சுட்டுட்டு இருக்கா. நைட்டுக்கு தோசை, சட்னி. இன்னைக்கு டின்னர் இவ்வளவுதான். 8 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். இன்னைக்கு சனிக்கிழமை டே இப்படிதான் போச்சு. தர்ஷன் பாருங்க, அந்த கை சப்பறத இன்னும் தர்ஷன் விடவே இல்லை. அந்த டிவி பார்க்கும்போது தூங்கும்போது அந்த கை கட்டவரில் மட்டும் சப்பற பழக்கம் இன்னும் நிறுத்தலை. நான் கிட்ட போனதும் சார் வந்து நிறுத்திட்டாரு. ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இந்த வீடியோஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நாளைக்கு வேற விளாக்ல பார்க்கலாம்.